நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, 4 நாட்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையிலிருந்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு டெய்லியுமே வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டே இருப்போம் சொல்லியிருந்தோம். நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா 13 மாவட்டங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்திருக்கக்கூடிய எல்லா நோட்டிபிகேஷன் அப்டேட்டும் முழு வீடியோவா நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடிஷனலா 5 மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 மாவட்டங்களுக்கு ஒட்டுமொத்தமாக சேர்த்தீங்கன்னா 18 மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் முழு அப்டேட்டுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ நீங்க பார்க்காம இருக்கீங்க, அந்த 13 மாவட்டங்களும் உங்க மாவட்டங்கள் எது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படிங்கன்னா நீங்க நம்ம சேனல்ல போயிட்டு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த வீடியோ எண்டிங்லயே பாத்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணிருக்கேன், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைன்னா ஆட் டு கார்ட்ல கொடுத்துருக்கேன், இல்லைன்னா அதுலயும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா டைரக்டா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படின்னா நம்மளுடைய Facebook, Instagram அதுல ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த லிங்க் மூலியமாவும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் வரக்கூடிய எல்லா வேலையுமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நீங்க மெட்டீரியல் தேடிட்டு இருக்கீங்களா? டிஎன்பிஎஸ்சி படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களும் சோ உங்களுக்கான மெட்டீரியல் நாங்களும் ப்ரொவைட் சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் பாடவாரியாக தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனியா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். ஆப்டிடியூட் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான தனி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். டிஎன்இபிக்கு தேவையான மெட்டீரியல் நினைச்சீங்கன்னா ஏஇ, ஜேஏ, டிஏ, அசல் போஸ்டிங் தனித்தனியா ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி போஸ்ட் ஆபீஸா இருக்கணும், ரயில்வே துறை டிபார்ட்மெண்டா இருக்கும், பேங்கிங் செக்டரா இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நாங்களே ப்ரொவைட் பண்றோம். நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க நம்ம பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு 5 மாவட்டங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்திருக்கக்கூடிய அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 13 மாவட்டங்களுக்கு இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தனித்தனி வீடியோவை நம்ம போட்டுட்டோம். இன்னைக்கு ஒரு 5 மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமா சேர்த்தீங்கன்னா 38 மாவட்டங்கள்ல இருந்து 18 மாவட்டங்கள் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி ஒட்டுமொத்தமாக நம்ம கவர் பண்ணிடுவோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இன்னைக்கு பார்க்க போறோம், சேலம் டிஸ்ட்ரிக்ட் பார்க்க போறோம், அதுக்கடுத்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் பார்க்க போறோம், தென்காசி டிஸ்ட்ரிக்ட் பார்க்க போறோம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பார்க்க போறோம். சோ இந்த 5 டிஸ்ட்ரிக்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில இருந்து வந்திருக்கக்கூடிய 2 நோட்டிபிகேஷன். அது முதல் நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா இதுதான். இந்த நோட்டிபிகேஷன் 14/3/2025 முதல் 25/3/2025 வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ரேடியோகிராஃபருக்கு ஒரு காலி பணியிடங்கள். சோ அப் டு 35 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. சிஆர்ஏ குவாலிபிகேஷன் படிச்சிருக்கணும். 13,300 மாத சம்பளம். ரேடியோகிராஃபர்லயே பாத்தீங்கன்னா 3 காலி பணியிடங்கள். எந்தெந்த லொகேஷனுக்கு வேலை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இங்க பாருங்க. எதுக்கும் அப் டு 35 வயசுக்குள்ள இருக்கணும். சிஆர்ஏ குவாலிபிகேஷன், 13,300 சம்பளம். சேம் ரேடியோகிராஃபர்ல எம்சிஎஸ் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வேலை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கும் பாத்தீங்கன்னா எம்ஆர்பி நாம்ஸ் படி பிஎஸ் ரேடியோகிராஃபி எடுத்து நீங்க படிச்சிருந்திருக்கலாம். இல்லைன்னா சிஆர்ஏ குவாலிபிகேஷன் இருக்கணும். மாதம் 13,000 சம்பளம். ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் ஒரு காலி பணியிடங்கள். இதுக்கு ராமநாதபுரம் லொகேஷன்ல தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப் டு 35 வயசு இருக்கணும். டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். மாதம் 23,000 சம்பளம். டென்டல் டெக்னீஷியன் ஒரு காலி பணியிடங்கள். இதுக்கும் சேம் எம்சிஎஸ் ராமநாதபுரம் லொகேஷன்ல தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப் டு 35 வயசுக்குள்ள இருக்கணும். 10th 12th முடிச்சிருந்தாலே போதும். மாதம் 12,500 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 6வது போஸ்டிங் ஆப்டிமெட்ரிக் ஒரு காலி பணியிடங்கள். அப் டு பாத்தீங்கன்னா 35 வயசுக்குள்ள டிப்ளமா ஆப்டிமெட்ரிக் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும். மாதம் 17,000 சம்பளம். 7வது போஸ்டிங் செக்யூரிட்டிக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு காலி பணியிடங்கள். பரமக்குடி லொகேஷனுக்கு தான் இருக்குது. மாதம் அப் டு 35 வயசு கொடுக்கணும். 10th முடிச்சிருந்தாலே போதும். 8,500 மாத சம்பளம் சொல்லியிருக்காங்க. LIIMS ஐடி கோஆர்டினேட்டருக்கு ஒரு காலி பணியிடங்கள். ராமநாதபுரம் ஆபீஸ்க்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அப் டு 35 வயசு கொடுக்கணும். MCA, BE, BTech முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். மாதம் 21,000 சம்பளம். ஓடி அசிஸ்டன்ட்க்கு 2 காலி பணியிடங்கள். ராமநாதபுரம் லொகேஷன் தான் ஒர்க்கிங் லொகேஷன். அப் டு 35 வயசுக்குள்ள இருக்கணும். சோ 3 month ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் எடுத்து நீங்க படிச்சிருந்திருக்கணும். மாதம் 11,200 சம்பளம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 10வது பணி ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஒரு காலி பணியிடங்கள். ராமநாதபுரம் லொகேஷன் தான் கொடுத்திருக்காங்க. அப் டு 40 வயசுக்குள்ள இருந்தாலே போதும். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். மாதம் 23,000 சம்பளம். 11வது பணி பாத்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கர் ஒரு காலி பணியிடங்கள். ராமநாதபுரம் லொகேஷன். அப் டு 40 வயசுக்குள்ள மாஸ்டர்ஸ் ஆஃப் சோசியல் ஒர்க் நீங்க எடுத்து படிச்சிருந்திருக்கணும். மாதம் 23,800 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரபிக்கு ஒரு காலி பணியிடங்கள். அப் டு 40 வயசுக்குள்ள டிகிரி முடிச்சிருந்தாலே போதும்.
மாதம் 23,000 வந்து சம்பளம். சோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலகம், விவேகானந்தர் சாலை, கேணிக்கரை, ராமநாதபுரம் 623-501 இந்த அட்ரஸ்க்கு ஒன்று நேர்லோ இல்ல தபால் மூலியமாகவோ சமர்ப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சாயந்தரம் 5 மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர்ற மாதிரி அனுப்பணும். சோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி என்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி குவாலிபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், நீங்க முன்னுரிமை கொண்ட டிரான்ஸ்ஜெண்டர், உடல் ஊனமுற்றோர், டெஸ்ட் விண்டோ, டெஸ்ட் ஒய்ஃப், இது அட்ரஸ் ப்ரூஃபுக்காக வந்து ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு இதுல ஏதாவது வந்து சப்மிட் பண்ணலாம். அதே மாதிரி இது என்னைக்கு நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 25/3/2025 உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல போட்டோ வந்து ஒட்டிடுங்க, சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. மல்டிபிள் போஸ்டிங்க்கு மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம், மல்டிபிள் செல்ஃப் அட்டஸ்டேட் வாங்கி அனுப்பணும். உங்களுடைய பெயர், ஃபாதர் பெயர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், பாலினம், நீங்க கல்வி தகுதி என்ன, கரண்ட் அட்ரஸ் என்ன, பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன, ஆதார் எண், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இது வந்து ஆபீஸ் பர்பஸ். இது நீங்க எதுவும் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட், சிக்னேச்சர், இதெல்லாம் கரெக்டா ஃபில் பண்ணி 25/3/2025 அனுப்பலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது நோட்டிபிகேஷன். இதுவும் வந்து அப் டு 25/3/2025 அனுப்பணும். இது வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஆபீசருக்கு மட்டும் தனியா ஒரு காலிப்பிடங்களை கொடுத்து நட்ராஜபுரம் UHWCல அப் டு 40 வயசுகளும் MBBS முடிச்சு மெடிக்கல் கவுன்சில் ரிஜிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா மாதம் 60,000 வந்து சம்பளம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் வந்து சேம் அட்ரஸ் தான். என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு சேம் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்க இருக்குது, நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம பார்க்க போறது சேலம் டிஸ்ட்ரிக்ட். இந்த சேலம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது கிளிக் பண்ணாலே பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மெடிக்கல் ஆபீசர் 7 காலிப்பணிகள், மாதம் 60,000 சம்பளம். MBBS மெடிக்கல் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், அப்படி 40 வயசு இருக்கணும். ஸ்டாஃப் நர்ஸ் 7 காலிப்பணிகள், மாதம் 18,000 சம்பளம். டிப்ளமோ நர்சிங், BSc நர்சிங் அப் டு வந்து 50 வயசுக்குள்ள இருக்கணும். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா 7 காலிப்பணிகள், மாதம் 14,000 சம்பளம். 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அப் டு 35 வயசுக்குள்ள இருக்கணும். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு வந்து 7 காலிப்பணிகள், மாதம் 8,500 சம்பளம். 8th முடிச்சிருந்தாலே போதும். லோக்கல் லாங்குவேஜ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அப் டு 45 வயசுக்குள்ள இருக்கணும். டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட்டுக்கு வந்து 1 காலிப்பணிகள், பேசிக் டிகிரி ஏதாவது முடிச்சிருந்தாலே போதும், அப் டு 45 வயசுக்குள்ள இருக்கணும். பார்மசிஸ்டுக்கு வந்து 15,000 சம்பளம். டிப்ளமோ பார்மசிஸ்ட் எடுத்து நீங்க படிச்சு 23 வயசுல இருந்து 40 வயசு இருக்கணும். பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்க்கு வந்து 1 காலிப்பணிகள், மாதம் 17,000 சம்பளம். பிகாம் டாலி கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்து முடிச்சிருக்கணும், 23 வயசுல இருந்து 40 வயசு இருந்தாலே போதும். ஆடியாலஜிஸ்டுக்கு வந்து 1 காலிப்பணிகள், 23,000 சம்பளம். ஆடியாலஜிஸ்ட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், 23 வயசுல இருந்து 40 வயசு இருந்தாலே போதும். டென்டல் அசிஸ்டன்ட்க்கு வந்து 1 காலிப்பணிகள், 13,800 சம்பளம். 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், 23 வயசுல இருந்து 40 வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். வேக்சின் கோல்டு செயின் மேனேஜருக்கு வந்து 1 காலிப்பணிகள், மாதம் 23,000 சம்பளம். ஏதாவது டிகிரி முடிச்சு இருக்கணும். இதுக்கு 23 வயசுல இருந்து 40 வயசு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். 11வது காலிப்பணிகள் ANM 1 காலிப்பணிகள், மாதம் 17,000 சம்பளம். 2 years ANM கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், 23 வயசுல இருந்து 40 வயசு இருந்தாலே போதும். கிளீனர் கம் அட்டெண்டர் லேபர் போஸ்டிங் வந்து 1 காலிப்பணிகள், 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். லோக்கல் லாங்குவேஜ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், 18 வயசுல இருந்து 40 வயசு இருந்தாலே போதும். சோ இந்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வந்து நேர்ல ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக செயலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, பழைய நாட்டாண்மை கட்டிட வளாகம், சேலம் மாவட்டம் 636-001 இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த குறிப்பு கொடுத்துருக்காங்க, அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நோட்டிபிகேஷன் ஓபன்ல இருக்குது. இதுல வந்து நீங்க எதை வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் இப்ப வந்து ஓபன் பண்ணிருக்கேன். இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ நோட்டிபிகேஷன் வந்து இது கிளிக் பண்ணாலே போதும், நோட்டிபிகேஷன் வந்து ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மருந்தாளுநர் 1 காலிப்பணிகள், 12th முடிச்சிருந்தாலே போதும். பி ஃபார்ம் முடிச்சிருந்திருக்கணும், இல்லைன்னா டி ஃபார்ம், மாதம் 15,000 சம்பளம். பிசியோதெரபிஸ்டுக்கு வந்து 1 காலிப்பணிகள், MJ மருத்துவக் கல்லூரியில வந்து BPT கோர்ஸ் எடுத்து படிச்சுக்கணும், 13,000 வந்து சம்பளம். பல்நோக்கு பணியாளர் சுகாதார ஆய்வாளர் 1 காலிப்பணிகள், 12th முடிச்சிருந்தாலே போதும், மாதம் 14,000 வந்து சம்பளம். பல் மருத்துவ பணி உதவியாளர் டென்டல் அசிஸ்டன்ட் 1 காலிப்பணிகள், 10th முடிச்சிருந்தாலே போதும், 13,800 வந்து சம்பளம். ICTC ஆலோசகருக்கு வந்து 2 காலிப்பணிகள், சைக்காலஜி, சோசியல் ஒர்க், சோசியாலஜி, ஆந்தியோகிராபி, ஹியூமன் டெவலப்மெண்ட் பட்டப்படிப்பு எடுத்து முடிச்சிருந்துக்கணும், மாதம் 18,000 சம்பளம். சோ இந்த 5 போஸ்டுக்கும் 40 வயசுக்குள்ள இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர்,
மாவட்ட சுகாதார அலுவலகம், முதன்மை கல்வி அலுவலர் அலுவலக மேல்தளம், சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம், சிவகங்கை. தொலைபேசி எண் கொடுத்திருக்காங்க. 24/3/2025 உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர்ற மாதிரி வந்து அனுப்பணும். சோ அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன். சோ சாரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 வகையான நோட்டிபிகேஷன் இருக்குது. இது 15 தேதி முடிஞ்சிருச்சு, இது நீங்க இன்னும் அப்ளை பண்ண முடியாது. 18 தேதி இது வந்து முடிஞ்சிருச்சு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா 22 தேதி வரைக்கும் இருக்குது. இன்னும் 3 நாட்கள் டைம் இருக்குது. இந்த நோட்டிபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஜிடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்சி கோர்ஸ் எடுத்து நீங்க வந்து படிச்சிருக்கலாம். இல்லைன்னா இங்கிலீஷ், அதாவது டீச்சர்ஸ் ரிலேட்டட்ல வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதாவது டிஆர்பி எப்படியோ அதே மாதிரி தான் இதுலயும் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் டீச்சரு, யோகா டீச்சரு, அதே மாதிரி வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டரு, தமிழ் டீச்சரு, நர்சிங்கு, போர்ட்ஸ் ஆர்ட் கிராஃப்ட், இந்த மாதிரி போஸ்டிங்கும் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது தென்காசி மாவட்டம். இந்த ஜஸ்ட் வியூ பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகுதி நேர யோகா பயிற்றுவிப்பாளருக்கு வந்து 21 காலிப்பணியிடங்கள். சோ அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும். யோகா ரிலேட்டட்ல அப் டு 59 வயசுக்குள்ள இருக்கணும். மாதம் 8,500 சம்பளம். டெய்லி வந்து 250 ரூபா. 32 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பகுதி நேர யோகா பயிற்றுவிப்பாளர் பெண்களுக்கு வந்து 21 காலிப்பணியிடங்கள். சேம் அதான், அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் யோகா எடுத்து கிளாஸ் முடிச்சிருக்கணும். அப் டு 59 வயசு இருக்கணும். இது பெண்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மாதம் 5,000 வந்து சம்பளம். டெய்லி பட்ட 250 ரூபா வந்து கொடுக்குறாங்க. 20 செஷன் இருக்கணும். அனுப்ப வேண்டிய முகவரி இங்க வந்து கொடுத்திருக்காங்க. செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம், தென்காசி மாவட்டம் 627-811. இந்த அட்ரஸ்க்கு வந்து நேரிலோ தபால் மூலியமாகவோ அனுப்பலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்கே இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 2வது நோட்டிபிகேஷன் இருக்குது. அதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். இதுல நம்ம பார்க்க போறது பிசியோதெரபிஸ்ட் வந்து ஒரு காலிப்பணியிடங்கள். அப் டு 40 வயசுக்கு இருக்கணும். 13,000 ரூபாய் வந்து சம்பளம். பிசியோதெரபிஸ்ட் எடுத்து படிச்சிருக்கணும். ஒளியல் நிபுணர், பேச்சு சிகிச்சை நிபுணருக்கு வந்து ஒரு காலிப்பணியிடங்கள். சோ அதோட ரிலேட்டட் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும். அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஸ்பீச் லாங்குவேஜ். அப் டு 40 வயசுக்குள்ள இருக்கணும். மாதம் 23,000 வந்து சம்பளம். ஆப்டோமெட்ரிஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலிப்பணியிடங்கள். ஆப்டோமெட்ரிக் வந்து இளங்கலை பட்டப்படிப்பு எடுத்து படிச்சுக்கணும். அப் டு 40 வயசுக்குள்ள இருக்கணும். மாதம் 14,000 வந்து சம்பளம். ஏர்லி இன்வெஸ்டர் கம் ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஒரு காலிப்பணியிடங்கள். எம்எஸ்சி டிசபிலிட்டி ஸ்டடிஸ் எடுத்து படிச்சிருந்திருக்கணும். இல்லைன்னா பிஎட் எடுத்து முடிச்சிருந்தாலே போதும். அப் டு 40 வயசுக்குள்ள இருக்கணும். மாதம் 17,000 வந்து சம்பளம். பிசியாலஜிஸ்டுக்கு வந்து ஒரு காலிப்பணியிடங்கள். மாஸ்டர் டிகிரி பிசியாலஜிஸ்ட் எடுத்து படிச்சிருந்திருக்கணும். அப் டு 40 வயசுக்குள்ள இருக்கணும். மாதம் 23,000 வந்து சம்பளம். லேப் டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு காலிப்பணியிடங்கள். அரசால் அங்கீகரிக்கப்பட்ட லேப் டெக்னீஷியன் ரிலேட்டட்ல கோர்ஸ் எடுத்து படிச்சுக்கணும். அப் டு 40 வயசுக்குள்ள இருக்கணும். மாதம் 13,000 வந்து சம்பளம். இங்க வந்து அட்ரஸ் வந்து கொடுத்திருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு தனித்தனி லிங்கா இருக்குது. சோ ஒன் பை ஒன்னா நீங்க வந்து பார்த்து ஓபன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இதுதான் கடைசி டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓபன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது யோகா எஜுகேட்டர் 36 காலிப்பணியிடங்கள். சோ ஆண்களுக்கு வந்து 8,000 சம்பளம். டெய்லி 250 ரூபாய் பேட்டா. பெண்களுக்கு வந்து 5,000 சம்பளம். டெய்லி 250 ரூபாய் பேட்டா. அப் டு 40 வயசுக்குள்ள இருக்கணும். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து கொடுத்திருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா கீழே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் வந்து சொல்லிக்காங்க, அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 2வது நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு காலிப்பணியிடங்கள். மாதம் 21,000 சம்பளம். 40 வயசுக்குள்ள இருக்கணும். பிஎஸ் எம்எஸ்சி முடிச்சிருந்தாலே போதும். லேப் டெக்னீஷியன் ஒரு காலிப்பணியிடங்கள். 13,000 சம்பளம். அப் டு 40 வயசுக்குள்ள இருக்கணும். 12th முடிச்சு லேப் கோர்ஸ் எடுத்து நீங்க முடிச்சிருக்கணும். லேப் அட்டெண்டருக்கு வந்து ஒரு காலிப்பணியிடங்கள். மாதம் 8,500 வந்து சம்பளம். அப் டு 40 வயசுக்குள்ள இருக்கணும். 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அனுப்ப வேண்டிய முகவரி எல்லாமே இருக்குது, நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை நண்பர்களே, இந்த 5 டிஸ்ட்ரிக்டுக்கான நோட்டிபிகேஷனுடைய லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த 18 மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா நோட்டிபிகேஷன், எல்லா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா டைரக்டா அந்தந்த வீடியோக்கு ஏற்றவாறு கீழே இருக்கக்கூடிய லிங்க் ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம்.
சோ இந்த 4 நாட்களுக்கு முன்ன வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம், பார்க்காதவங்க வந்து பாத்துக்கோங்க. இந்த வீடியோ எண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 4 வீடியோ நான் அட்டாச் பண்ணிருக்கேன், ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.